Hi friends, இன்னைக்கு வீடியோல Pocoவோட Poco M2 Pro இந்த மொபைல் எப்படி இருக்கு? இப்போ இந்த மொபைல் சேல்ல நம்மளால 11000 ரூபாய்க்குலாம் வாங்க முடியும் 4GB 64GB வேரியன்ட். ஸோ 11000 ரூபாய் இல்ல 12000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்கினாலுமே இந்த மொபைல் வர்த்தா எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இதை நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க மொபைல் எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, கேமிங் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இங்க இதனோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி தான். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இப்போ வர நிறைய மொபைல்ஸ்ல பேக் கேஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஏன்னா இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பில்ட் தான். பேக்ல கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை எடுத்துட்டு சைடில் வச்சோம்னா நமக்கு அடுத்து 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கூடவே ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட். இப்போ மொபைலுக்கு வருவோம். மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத சிம்பிளா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மொபைல் சிம்பிளா சொல்லணும்னா 11000 ரூபாய்க்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச மொபைலா இதுதான் இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நான் ரியல்மியோட ரியல்மி 7 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மொபைலா, ஆனா அதை விட நல்ல பிரைஸ் கம்மியா கிடைக்குது அப்படின்றதுனால நான் இந்த மொபைலை நீ செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரைஸ்க்கு. அடுத்து இந்த மொபைல்ல நீங்க டிஸ்பிளேக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனும் இருக்கு. அதை தாண்டி கூடவே நமக்கு HDR சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட்ல சின்னதா ஒரு பஞ்ச் கோல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் நிறைய பேர் விரும்புறது பஞ்ச் கோல் நாட்ச் தான். அது இந்த மொபைல்ல இருக்கு. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தரமான டிஸ்பிளே, நம்பி வாங்கக்கூடிய டிஸ்பிளே. அடுத்து இந்த மொபைலோட பில்ட். இந்த மொபைலோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க கிளாஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பில்ட் மட்டும் இல்லாம கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனை பேக்லயுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பேக்கோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 டோன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. மேல கொஞ்சம் லைட்டான கலரும் கீழே கொஞ்சம் டார்க்கான கலரும் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவு இல்லை இந்த பேட்டர்ன். ஏன்னா இப்ப லான்ச் ஆகிற நிறைய மொபைல்ஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றாங்க. கலர்ஸும் ரொம்ப வித்தியாசமா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேக் பிளாஸ்டிக்லேயே சூப்பரா பண்றாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேமராஸ் இருக்கு. இந்த கேமராஸ் பத்தி அடுத்து பார்ப்போம். அடுத்து இதுல சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தா எந்த அளவு ஸ்பீடா இருக்கும், சேம் அதே அளவுக்கான ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து ப்ராசர் இங்க ஸ்னாப்டிராகனோட 720G அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ 720G அப்படின்ற ப்ராசர் பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பழைய ப்ராசர், ரொம்ப நல்ல ப்ராசர், நிறைய கேம்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசர். ஸோ இங்க பப்ஜில இருந்து எந்த கேம் பிளே பண்ணாலும் இதுவரைக்கும் நான் பிளே பண்ண வரைக்கும் சின்ன லேக் கூட ஃபேஸ் பண்ணல. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் இந்த பெரிய டிஸ்பிளே, இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இந்த கேம்ஸோட. ஸோ நீங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேம் பிளே பண்ற மாதிரியான மொபைலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். நல்ல மொபைலா இருக்கும். அடுத்து பேட்டரிக்கு வருவோம். இதுல 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. கூடவே நமக்கு 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜரையும் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த மொபைலை சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆகுது. நான் 8% இருந்து 95-97% வரைக்கும் போட்டு பார்த்தேன். 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆகுது. இந்த டைம் கண்டிப்பா ஓகேயான டைம் தான். ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா இந்த மொபைலை சார்ஜ் பண்ண தேவையே இல்லை அப்படின்றது இதுல இருக்க ஒரு பெரிய பிளஸும் கூட. நான் இதை நார்மலா யூஸ் பண்ணல, ரொம்பவே ஹெவியா நல்ல கேம் பிளே பண்ணி என்னென்னலாம் வேலை இருக்கோ எல்லா வேலையும் பார்த்தேன். ஏன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்துடணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஒரு நாள் கூட எனக்கு செகண்ட் சார்ஜ் பண்ணும் அப்படின்ற ப்ராப்ளம் வரவே இல்லை. ஒரு சிலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கேமிங்காக இருக்கட்டும், அது போக இங்க இந்த மொபைலோட சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக இங்க ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் நான் ஃபீல் பண்ணல. லைட்டான வார்ம் எல்லா மொபைலும் இருக்கிற மாதிரியான வார்ம் இருக்க தான் செய்யுது. அடுத்து சாஃப்ட்வேர்ஸ் வருவோம். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க MIUI 11ஓட வந்தது அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதுல பெருசான சார்ஜ் போகல, நல்லாவே இருந்தது. ஆனா MIUI 12 நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா MIUI 11 கம்பேர் பண்ணும்போது இதுல சார்ஜ் இறங்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு MIUI 11 ஓகே அப்படின்னா இந்த மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் MIUI 12 அப்டேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஆனா MIUI 12ல நிறையவே நல்ல புது ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே கொஞ்சம் சார்ஜ் ட்ரைன் இஷ்யூ இருக்கிறது MIUI 11 கம்பேர் பண்ணும்போது 12க்கு கண்டிப்பா தெரியுது. அதனால
அதனால இந்த மொபைலை வாங்க போறீங்க அப்படின்னா MIUI 12க்கு அப்டேட் பண்ணாம இருக்கிறது பெட்டரான விஷயம். கொஞ்ச நாள் பார்த்துட்டு அடுத்த அப்டேட்ல அந்த பேட்டரி ட்ரைன் இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மொபைல் போக்கோவோடது, அதனால ஆட்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஆட் எதுவும் இல்லை. ஸோ ஆட் இல்லாத UI அப்படின்றது நல்லா தான் இருக்குது ஆட் இருக்கிற UI கம்பேர் பண்ணும்போது. அடுத்து இதனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 48 MPக்கான மெயின் கேமரா இருக்கு. கூடவே 8 MP வைட் ஆங்கிள், 5 MP மேக்ரோ, 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்தது, ரொம்பவே நல்லாவும் இருந்தது. எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ரொம்ப 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 நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே அவங்களோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராவாக இருந்தது. இதில் இருக்க கலர்ஸாக இருக்கட்டும், இதில் வந்திருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுபோக அந்த 8 MP வைட் ஆங்கிள் 8 MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த 48 MP ஃபோட்டோலேருந்து இந்த வைட் ஆங்கிளுக்கு வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக தெரியுது. ரெண்டு ஃபோட்டோஸுக்கும் இடையில அந்த கிளாரிட்டி அடி வாங்குறது உணர முடியுது. அது போக அந்த 5 MP மேக்ரோ, ஸோ இந்த மேக்ரோவை நான் பெருசாக யூஸ் பண்ணலை, எனக்கு தேவையும் படாது அப்படின்றதுனால ஸோ மேக்ரோ வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அந்த ஃப்ரண்ட் கேமராவில் நான் ஒரு வீடியோவே எடுத்து பார்த்தேன், ஃபுல் லென்த் வீடியோ. எனக்கு என்னோட LG G8X ThinQ விட இதில் எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அந்த மொபைலை விட இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதில் 16 MP ஃப்ரண்ட் கேமரா தான், ஆனால் அந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. கேமராஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேமராவால் எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எடுக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து ஷேர் வேல்யூ, இது ஹெட்டுக்கு 0.914 அப்படின்றதும் அதே மாதிரி பாடிக்கு உங்களுக்கு 0.669 வாட்டும் இருக்கு. ஸோ ஷேர் வேல்யூ இந்தியாவில் 1.6 வாட்டுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் பாதி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், ஷேர் வேல்யூவும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பவுமே ரெட்மி, ரியல்மி மொபைல், சாம்சங் மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷேர் வேல்யூ அதிகமாக தான் இருக்கு. சரி, இதனோட ப்ரோஸ் கான்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதனோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பில்ட், அது போக நல்ல பெரிய ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது போக இதனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த மொபைலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராசரும் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் அந்த MIUI 12 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஒரு நாள் தாக்குப்பிடிக்கி இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இருந்தாலுமே நமக்கு பழைய சாஃப்ட்வேர்லேருந்து புதுசுக்கு வரும்போது பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்து இதில் இருக்கிற ப்ராப்ளம், அடிக்கடி ரீசன்ட் டேப்ஸ்க்கு போகும்போது நமக்கு அப்படியே ஃபோன் பிளாங்க் ஆயிடுது, எந்த ஆப்ஸையும் காமிக்க மாட்டேங்குது. 1லேருந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் எந்த ஆப்ஸையுமே காமிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஒரு 5 செகண்டுக்கு நம்மளால் அந்த மொபைலை யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவுமே ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். இதுவும் என்னால் MIUI 11 இருந்தப்ப நோட் பண்ணலை, ஆனால் MIUI 12 இந்த இஷ்யூ நோட் பண்ணேன். ஸோ பெருசான லேக்ஸ் இல்லை அப்படின்னாலுமே இங்கே சாஃப்ட்வேருக்கு இடையில சின்ன சின்ன பக் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல். அடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸ்க்கு வருவோம். ப்ரைஸ் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என்ன ப்ரைஸ்? இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இது ஆஃபரை 13,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஆனால் நம்மளால் இதை விட கம்மியாக எடுக்க முடியும். ஆமாம், 13,000 ரூபாய் மொபைலை நம்ம ஆக்சிஸ் பேங்கோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் 1,500 ரூபாய் கம்மி பண்ணி 11,500 ரூபாய்க்கு எடுக்கலாம். இதுவே உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா 2,000 ரூபாய் கம்மி பண்ணி நம்மளால் இதை 11,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். 11,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணி இந்த மொபைலை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டான சாய்ஸ் 15,000 ரூபாய் 14,000 ரூபாய் பிரைஸ்க்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் 11,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மொபைல் எடுத்திருந்தீங்கனாலும் சரி, இனிமேல் எடுக்க போறீங்கனாலும் சரி, ஸோ இதை விட பெஸ்ட்டான மொபைல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மொபைலை முடிஞ்சா பை பண்ணிக்கோங்க, ஒரு பெஸ்ட்டான டீலாக இருக்கும். முடிஞ்சாலும் அந்த கிரெடிட் டெபிட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பரான டீலாக இருக்கும். அவ்வளோதான் Poco M2 Pro பற்றி. M2 Proவோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்றதை விட இந்த மொபைலை பத்தின என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன், ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.